மாமியாரும் மருமகளும் எந்த குடும்பத்துல ஒத்துமையா இருக்காங்களோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியால நிரம்பப்படும் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தெளிவா தெரியுது. ஒரு காலத்துல இவங்களும் உங்களை போல ஒரு நல்ல மாமியாரா வருவாங்கன்னு உங்களுக்கு நாங்க உறுதி அளிக்கிறோம். எங்க அசோசியேஷன் எடுத்து நடத்துற சிறந்த மருமகளுக்கான போட்டியில கடைசி போட்டியை இப்ப அறிவிக்கிறோம். இதுல மாமியார் மருமகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு டிஷ் ரெடி பண்ணணும். யாரோட டிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்கோ அவங்க தான் சிறந்த போட்டியாளர்னு அறிவிக்கப்படுவாங்க. இந்த போட்டிக்காக உங்களுக்கு 1 மணி நேரம் தரப்படுது. எல்லா மாமியாரும் அவங்கவங்க மருமக பக்கத்துல போய் முதல்ல நில்லுங்க. சிம்மி, ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க? போய் உன் மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணு, சீக்கிரமா போ. அத்தை, அது போமா. சரி. அட கடவுளே, தன்னோட திறமையை வச்சு ரோஷினி இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்புறம் இனி சிம்ரனோட சேர்ந்து எப்படி ஜெயிக்க போறா? அட கடவுளே, ரோஷினிக்கு உதவி செய்ப்பா. அவளுக்கு தைரியத்தை கொடு. சிம்ரனுக்கு இப்பவாவது புத்தியை கொடு. தன்னோட மருமகளை அவ தண்டிச்சிடக்கூடாது. மற்ற அனைவரும் உணவு தயாராகும் வரை வெளியில் சென்று காத்திருக்கவும். அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா சமைக்கட்டுமே. என்னது, வெளியே போய் நிக்கணுமா? பார்க்க கூடாதா? இந்தா, நீ கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சரி சரி, வாங்க போலாம். வாங்க வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அத்தை, நம்ம என்ன செய்ய போறோம்? சோள ரொட்டி, அதுக்கு சைட் டிஷ். சரி, அதை இங்க கொடு. சங்கீதா, உன்னோட அந்த போட்டோஸ் எல்லாம் நீ பாத்தியா? கிரேட். அப்புறம் இத பாரு, இது அதை விட ரொம்ப அழகா இருக்கு இல்ல? தேங்க்யூ சார். இந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா பெருசா பண்ணி உன்னோட கேபின்ல ஒட்ட சொல்லி நான் சர்மா கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன கேபின்லயா? அஃப்கோர்ஸ் கேபின்ல தான். அட, இந்த கேபின் உன்னோட உழைப்புக்கு முன்னாடி சங்கீதா ஒண்ணுமே கிடையாது. நீ எவ்வளவு உழைக்கிற, சின்ன தப்பு கூட பண்ண மாட்டேன். அதுக்காக உன்னை பாராட்டணும் இல்லையா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம அடுத்த வாரம் சைனாவுக்கு போறோம். நாம அப்படின்னா? அப்படின்னா அட, சைனாவில் எவ்வளவு பெரிய ஈவெண்ட் இருக்கு. நீ இல்லாம எப்படி என்னால ஈவெண்ட்டை சமாளிக்க முடியும்? அதனாலதான் நாம 2 பேரும் என்னோட சொந்த பிளைட்லயே போறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். என்னோட லைஃப் என்னைக்குமே இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட கனவுகளை, என்னோட இந்த ஜாப் சீக்கிரம் நிறைவேற்றிருச்சு. என்னோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நன்றி சார். காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். யூ ஹேவ் நோ ஐடியா. நான் உன்னோட வாழ்க்கையே மாத்திருவேன் சங்கீதா. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. தேங்க்யூ சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். பை. உன்னோட வாழ்க்கையை நான் கண்டிப்பா மாத்தியே தீருவேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க, அது போதும். என்ன, என்னோட ஏஜ் தான் நடுவில் ப்ராப்ளமா வரக்கூடாது. ஒருவேளை அதுதான் பிரச்சனைனாலும் நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்.
அதுக்காக நான் நிர்பந்தப்படுத்தவும் தயங்க மாட்டேன். இப்ப செக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. எல்லா இல்லத்தரசிகளுக்கும் தன்னோட புருஷன்மார்கள், குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் சந்தோஷம். அதனால இன்னைக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ஃபுட்டுல ஒரு ஃபிளாகை வைப்பாங்க. எந்த டீம்ல அதிகமான ஃபிளாக் இருக்கோ அவங்க தான் வின் பண்ணதை அறிவிக்கப்படுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் என்ன சமைச்சாங்கன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் பாரபட்சம் இல்லாம வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும். தன்னோட கணவனுக்கு யாருக்கும் தெரியாம சிக்னல் யார் காட்டினாலும் அவங்க போட்டியிலேருந்து விலக்கப்படுவாங்க. அதுதான் இந்த போட்டியோட விதிமுறை. டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா? அட கடவுளே, இந்த சித்தி எங்க போய் தொலைஞ்சா? ஏன் இன்னும் இங்க வரல? தெரியலையே. சரியான இடியட் எங்க இருக்கானே தெரியல. வரட்டும், வச்சுக்கிறேன். நேரம் முடிய போகுது. யாராவது இருக்கீங்களா? எஸ், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜட்ஜ் மேடம் அதான் சொல்றாங்கல்ல, அனுப்புங்க. ஏய், சீக்கிரமா போய் டேஸ்ட் பண்ணு. வந்ததே லேட்டு. சித்தார்த்தோட ஃபேவரட் டிஷ் அந்த பொண்ணு பண்ணி வச்சிருக்காளே. பாட்டி சொல்றத வச்சு பார்த்தா இவங்க கண்டிப்பா சோளா ரொட்டி தான் செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. இதுலயே ஃபிளாக வைக்க வேண்டியதுதான். வெற்றியாளரை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த காம்படிஷனோட வின்னர் யாருன்னா ரோஷினி சித்தார்த் குரானா மற்றும் அவருடைய மாமியார்.
நல்லா இருமா. வாழ்த்துக்கள் சிம்ரன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். நீங்க இல்லைன்னா என்னால ஜெயிச்சிருக்க முடியாது அத்தை. ரோஷினி, உங்க வெற்றியை தொடர்ந்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ப்ளீஸ். பொதுவா கல்யாணம் அப்படின்னா 2 தனி மனிதர்கள் மட்டும் சேர்றது இல்ல, 2 குடும்பங்கள் ஒன்னா சேருது. பெண்களுக்கு புது குடும்பம் கிடைக்குது. ஒரு அம்மா கிடைக்கிறாங்க, ஒரு அப்பா கிடைக்கிறாங்க, ஒரு புது தோழன் கிடைக்கிறான். இப்படி ஒரு புது குடும்பமே கிடைக்குது. பொதுவா புது குடும்பத்தோட மனசு இணையறது இல்ல, ஆனா நாம அதுக்கு தயார்படுத்திக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளுடைய புது குடும்பம். மாமியார் அம்மா ஆயிடுறாங்க, மாமனார் அப்பாவாயிடுறாரு. அத்தைய அம்மாவா பார்க்கும்போதும் மாமாவை அப்பாவா பார்க்கும்போதும் புகுந்த வீடு பிறந்த வீடு மாதிரி தெரியும்னு என்னோட தோழன் எனக்கு சொல்லியிருக்கான். அன்பு மட்டும் கொட்டி கெடுக்கிற ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி நமக்கு கிடைக்குது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தாலும் எல்லாம் தன்னாலே சரியாயிடும். நாம பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கிடுறோம். காம்ப்ரமைஸ், அக்செப்டன்ஸ், இன்னும் சொல்லிட்டே போலாம். ஆனா அம்மா கிட்ட என்ன அக்செப்டன்ஸ் வேண்டி கிடக்கு? அம்மா என்னைக்குமே அம்மா தான். எல்லா சூழ்நிலையிலும் அவங்க நம்மளை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்துல என்ன காம்ப்ரமைஸ் வேண்டி இருக்கு? எந்த சூழ்நிலையிலயும் அந்த குடும்பம் தானே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. காதலுக்கு எந்த கண்டிஷன்ஸும் இல்ல, எந்த நிபந்தனையும் இருக்க வேண்டியதில்ல. கண்டிஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டதுதான் அன்பு. இன்னைக்கு காம்படிஷன்ல வின் பண்ணிட்டேன்னு இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் என் மனசுல இருக்கிற விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் அனுபவப்பட்டு உணர்வால உணர்ந்திருக்கேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு, அது என்னோட ஃபேமிலிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ அத்தை. தேங்க்யூ மாமா. நான் இழந்த தைரியத்தை நீங்க தான் எனக்கு திரும்ப கொடுத்தீங்க. And lastly, thank you தோழா. இது எல்லாத்துக்கும் அர்த்தத்தை எனக்கு தெரிய வச்சதுக்கு. Thank you. இது எல்லாமே
இன்னும் 2 மாசத்துல கலைஞ்சிருன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. உன்னே இவ தன்னோட வீட்டுக்கு போயிடுவா, இல்லைன்னா ராஜ் கிட்ட போயிடுவா. ராஜ் ரொம்ப கொடுத்து வச்சுவன். இந்த ரோஷினி, இது புடி புடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. குரானா வீட்டு மருமகனாலே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா நம்ம ரோஷினி ஜெயிச்சு காட்டிட்டா. எல்லா பொம்பளைங்க வாயும் அப்படியே அடைச்சிட்டால நம்ம வீட்டு மருமக. இந்த சாப்பிடு. அம்மா, அதான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல, என் மருமக ரோஷினி தங்கம்மா, தங்கம். அவ மூஞ்ச பாத்தியா? அப்புறம் அவளோட மாமியார் மூஞ்ச பாத்தியா? அப்படியே சுருங்கி போச்சுல்ல. வயிற்றுல பொசுங்கி போயிட்டாங்க. நீதான் அவங்க வாய அடைச்சிட்டுல. நாளைக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட போறேன். ஆமா, எல்லாரையும் கூட்டு வச்சு கண்டபடி பேசின வாயெல்லாம் என் குடும்பத்தோட பெருமையை பாருங்கன்னு நான் சொல்லுவேன். பெருசா வாய்க்கு வந்தபடி பேசுறாளுங்க. இந்தாமா, நீ வாங்கிக்க. ஆமா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? இரு, என் கையாலே நான் உனக்கு ஊட்டி விடுறேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அம்மா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும். அதாவது உங்க ஆசீர்வாதத்தை. என்னோட மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாடா, சரியா சொன்ன. இது பாரு ரோஷினி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, தைரியமா கேளு. பாட்டி, முதல்ல எனக்கு 2 நாளா நடந்த விஷயங்களுக்கு முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதுனால மட்டும் உங்க எல்லாருடைய கோபமும் போயிடாதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாருமா ரோஷினி, பாஸ்ட் இஸ் ஓல்டு அண்ட் பிரசன்ட் இஸ் கோல்டு. கசப்பான விஷயங்களை மறக்கணும் ரோஷினி. இல்ல மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நடந்த விஷயம் உங்க எல்லாரையும் ரொம்பவே பாதிச்சிருக்கும்ல. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். மனசால நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் என் மேல இவ்ளோ அன்பு காட்டுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு பாட்டி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நல்ல மருமகன்றதை நிரூபிக்கிறேன். அம்மாடி ரோஷினி, இங்க வாமா. நான் சொல்றது கேளு. மனுஷன் தவறு செய்யறது ரொம்ப சகஜமான ஒண்ணு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இப்பவோ எப்பவோ ஏதோ ஒரு தவறு செஞ்சிடுறாங்க. நான் கூட ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. ஒரு விஷயத்த மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, என் நம்பிக்கையை உடைச்சிடாதமா. மத்த விஷயத்துல நீ மறந்துரு. சபாஷ், நல்லா இரு. சந்தோஷமா இருமா.